நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அச்சோ, நான் செத்துருவேன்னு பயப்படுறியம்மா? செத்தா சாவறேன். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது செத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷப்படுவேன். போதுண்டா, நிறுத்து. என்னோட கவலைய மறக்கிறதுக்காக தான் நாங்க போறோம்மா. என்ன மன்னிச்சிரு. கடவுளே. இப்ப கிழங்கோட விளைச்சல்லாம் குறைஞ்சு போயிருச்சு இல்லனா? ஆமா, கம்மிதான். அப்படியா? இப்ப எல்லாத்துக்கும் மருந்து அடிச்சது போதுமா? கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பா நல்ல விலைக்கு போகும். இந்த மாதிரி தரமான கிழங்கெல்லாம் கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு ராதாக்கா வரலையா? என் கூட தான் வந்தாங்க. வர வழியில ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னாங்க. அங்க அவங்க சொந்தக்காரங்க யாருக்கோ உடம்பு சரியில்லையாம், பார்த்துட்டு வருவாங்க. என்ன சார், நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல. இல்லையே, நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்களே. மைனா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு தெரியும், விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்கிட்ட சொல்றதுக்காக தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்ப உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? கொஞ்ச நாளாவே நான் இதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியோ உனக்கே புரிஞ்சிருச்சுல்ல, சந்தோஷம். எனக்கு புரிஞ்சு போச்சு சார். உனக்கும் அதுல விருப்பம் தானே? விருப்பமா? எனக்கா? எதுக்கு? எப்ப இருந்தாலும் நான் அதை கொடுக்கணும்ல. அப்ப உனக்கும் அந்த 2 லட்ச ரூபாயோட விஷயம் தானே, அத நான் சீக்கிரமா தரேன் சார். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களோட வீட்டு வேலை நின்னு போச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு அந்த கேஷ் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். கடைசியில இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? மைனா, நான் சொல்ல வந்தது, உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப நாள் ஆகாது சார். நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். சார், நான் கிளம்பட்டுமா? மைனா. என்ன சார்? மைனா, அந்த 2 லட்சம் இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. நான் அத சொல்ல வரல. வேற? அப்ப அந்த பணம் வேண்டாமா? மைனா, அது நான் உன்னை... என்ன சார், விஷயத்த சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. அதான் நான் உன்னை... என்ன சார், விஷயத்த சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க ஓபனா சொல்லுங்க. அதான் நான் உன்னை... மைனாக்கா, என்னக்கா இங்க நிக்கிறீங்க? சும்மாதான். சின்ன குட்டியும் அம்மாவும் எங்க போறீங்க? நாங்க அந்த பொன்னியக்கா வீடு வரைக்கும் போறோம். அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து படுக்கையில இருக்காங்க. ஐயோ, அப்படியா சார்? ஆமா, கொஞ்ச நாள் ஆச்சு. எனக்கு தெரியாதே. விவசாயம் எல்லாம் எப்படி போகுது மாஸ்டர்? நல்லா நடந்துட்டு இருக்கு. டீச்சரை நான் வீட்ல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். என்னாச்சு? இவளோட டியூஷன் விஷயமா. இங்கிலீஷ் மீடியத்துல இவளுக்கு சொல்லி கொடுக்கற டீச்சருங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுஜாக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு மேல அதை கண்டினியூ பண்ண முடியாது. சனி ஞாயிறு டீச்சர் அம்மாட்ட டியூஷன் அனுப்பலான்னு இருக்கேன். அது வந்து அம்மா டியூஷன் எடுக்கிறது தமிழ் மீடியத்துக்கு. தெரியும், இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல. ஒருவேளை இவளையும் தமிழ் மீடியத்துல சேர்க்க வேண்டியது வரும். அப்படியா அக்கா? உனக்கு தெரியாதா எங்களோட நிலைமை இப்போ? வேற எதுவும் பண்ண முடியாதனாலதான். இதுதான் நிறைய பேரோட பிரச்சனை. காசு இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியம், காசு குறைஞ்சிருச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு. பிரச்சனை படிப்புல இல்ல, பணத்துல தான்.
கவர்மெண்ட் ஸ்கூலை சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சொசைட்டில பெரிய இடத்துல இருக்க பல பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். இப்போ இவ படிக்கிற ஸ்கூல்ல எங்களால ஃபீஸ் கட்ட முடியல மாஸ்டர். எதுக்கு எடுத்தாலுமே ஃபீஸும் ஃபைனும் தான். அது இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. நீங்க எதுக்கும் டீச்சர் அம்மா கிட்ட டியூஷன் விஷயத்தை பத்தி சொல்லுங்க. சொல்றேன். சுஜி, எங்க வீட்டுக்கு வந்தா நல்லா படிப்பல்ல? வெரி குட். மைனா, நீ வரதா இருந்தா என் கூட வா. நம்ம போய் பொன்னியக்காவை பார்த்துட்டு வரலாம். சரிங்கக்கா, நானும் வந்து பாக்குறேன். சார், நான் அக்கா கூட போய் பார்த்துட்டு வரேன். நம்ம அப்புறமா பேசலாம். வா. ஓ, அது சரி. அப்போ அப்படிதான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது இல்ல? இல்லடா, இங்க ஒரு சின்ன பிரச்சனைன்னு தான் நான் இங்க வந்தேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாளைக்கு நான் அங்க வந்துருவேன். சரி, தைரியமா இரு, நான் இருக்கேன் கூட. என்னடி, நீ என்ன எதையுமே சொல்லாம திடீர்னு கிளம்புற? அந்த மைனாவோட விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து என்னால அங்க இருக்க முடியல சித்தி. எப்படியும் என் பொண்ணு வந்தாலே இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு நீ திரும்பி போனா போதும். ஐயோ, அது முடியாது சித்தி. நாளைக்கே நான் கிளம்பி போயிடுவேன். அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னடி? அது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஒரு சின்ன கேஸ். சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தனோட காலை உடைக்கணும். என்னடி ரவுடி மாதிரி பேசுற? ஆமா, அப்புறம் காலையில நீங்க எங்க போனீங்க? நான் அது கோவிலுக்கு. இல்ல, திரும்பி வரும்போது பிரசாதம் எதுவும் எடுத்துட்டு வரல. இல்ல, எனக்கு தெரியாம புதுசா ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேனகா மேடம்க்கு எதிரா? ஏய், உனக்கு தெரியாம என்னமா பண்ண போறேன்? நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு புரியுது. நீ இப்ப எதுக்காக திடீர்னு வந்த? அம்மாவை பாக்குறதுக்கு. எங்க அம்மாவை பார்க்கலன்னா என்னால தூங்க கூட முடியல. ரூபி, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சொல்லு, அங்க ஏதாவது பிரச்சனையா? இப்போதைக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்ல, ஆனா சீக்கிரமே வரும் பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, வெயிட் பண்ணிட்டு இருங்க. சித்தி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னைக்கு மைனாவை பார்த்து பேசுனியா? அவ என்ன சொன்னா? என்னப்பா, என்னதான் சொன்னா? அம்மா, உண்மையா மைனா கிட்ட முழுசா என்னால எதுவும் பேச முடியலம்மா. பேச முடியலையா? மைனா என்கிட்ட அவ்வளவு ஃப்ரீயா பேசும்போது நான் எப்படிம்மா இதை கேட்பேன்? என்ன சுபாஷ், அப்புறம் நீ எதுக்காக அந்த பொண்ணை இப்படி லவ் பண்ணிட்டு இருக்க சொல்லு? ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வான்னு உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவகிட்ட நீ விருப்பப்படுற விஷயத்த சொல்லுன்னு நான் சொல்லிட்டேன். மைனா மனசுல என்ன இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கத்தான் வேணும். இனிமேலும் தள்ளி போடாத. இங்க என் மருமகளா மைனா தான் வருவாளா இல்ல வேற யாராவது வருவாளாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? மைனாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நீ வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அம்மா, உன்னோட அம்மாவா இது என்னோட முடிவு, புரிஞ்சுக்கோ. இப்ப என்னாச்சு பெருமாளே? 2-3 நாளா சாப்பிடாம சோர்வாவே இருக்குப்பா. நான் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சு கொடுத்தேன், சாணி வெளியே வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. இப்படியே வச்சிருந்தா நல்லா இருக்காது. நம்ம டாக்டரை போய் கூட்டிட்டு வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும்.
இத நான் 36,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காம போய் டாக்டரை கூட்டிட்டு வா பெருமாளே. நிறைய பேர் இருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமாடா? என்ன பிரச்சனை? ஏழுமலண்ண இங்கேயே இருங்க, போயிட்டு வந்துடுறேன். கண்ணுக்குட்டி, டேய் கண்ணுக்குட்டி, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இடியாப்பம், பழம். டேய் தம்பி, எதையோ கொடுத்துறாதடா. நான் இதை இவனுக்காக தான் கொண்டு வந்த சித்தப்பா. ஏய், அதுக்கு ஒண்ணும் கொடுக்காத. நான் கொடுப்பேன். கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். பெருமாள் மாமா, போடா இங்க இருந்து. நானே கவலையில இருக்கேன். என் கண்ணுக்குட்டிக்காக பழம். நீ எதையோ கொண்டு வந்து கொடுத்து அஜீர்ணமாயிருக்கு. ஐயோ, என்னோட கண்ணுக்குட்டி. போடா இங்க இருந்து. இதுக்கு மேல 2 பேரும் இங்க வந்தீங்க, இதோ வர இரு. உனக்கு தெரியாதுண்ணே, அப்படி நினைச்சு தானே ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஏதோ இவங்க கையில வாங்கின பசுவாச்சே, ஏதோ ஆசைப்படுறான்னு வந்து பாக்கட்டும்னு நானும் விட்டேன். ஆனா இப்போ பெருமாள் என்னடா? மாமா கண்ணா அழுகுறான் பாத்தீங்களா? அவனுக்கு அந்த கண்ணுக்குட்டி மேல அவ்வளோ பாசம். இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டான், பாவம் கண்ணன். போடா இங்க இருந்து. கூட்டாளிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். உன் அப்பாவை நான் பாக்குறேன், அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றேன். போங்கடா இங்க இருந்து, போங்கடா. நீ முதல்ல வா பெருமாளே, வா. இங்க இருந்து போங்கடா. நீ போ தம்பி, அவன் பாவம் மனசு கஷ்டத்துல இருக்கான். நீங்க போங்க. என்னோட கண்ணுக்குட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இப்ப போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துருவோம், சரியாயிடும். வாடா கண்ணா. போங்க. நீங்களும் கிளம்புங்க. டேய், 2 பேரையும் இந்த பக்கம் பார்க்க கூடாது. வரமாட்டேன், போடா. டேய், பெருமாளே, என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஏ பெருமாள், நீ முட்டாள்டா. உங்க அப்பா கிட்ட வந்து சொல்றேன்டா. வேணாடா, வா. நில்றா இங்க. உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. நீ வா, நம்ம போலாம். அட விடு பெருமாளே, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆ? சின்ன பசங்களா? அவன் என்ன பேசிட்டு போனா பாத்தீங்களா? முட்டாளுன்னு. அவங்க அப்பா தான் முட்டாளு. அவன் இதுக்கப்புறம் இங்க வரட்டும். அவன் கண்ணுக்குட்டிய பார்க்க வந்தா அடிச்சு துரத்துவேன். அட விடுப்பா. கைய விடுறா. இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஒரு பசுவை பார்க்க வந்திருக்காங்க, அதுவும் சின்ன பசங்க வேற, அவங்கள போய் இப்படி பண்ணிட்டான். நேத்து நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டல்ல? அது மைனா வரதுக்கு முன்னாடி நாங்க இருக்கணும் இல்லையா? இத வச்சுக்கோ, இன்னையோட சம்பளம் 200 ரூபாய். அன்னன்னைக்கு சம்பளம் அன்னன்னைக்கு வாங்கிட்டு போயிடு. இல்ல விலை என்ன இது? இதான் உன் கஷ்டத்தை பார்த்து அன்னன்னைக்கு சம்பளம் அன்னன்னைக்கு கொடுத்துட்றேன், வாங்கிக்க. இந்த 200 பரவாயில்ல, இது அதிகங்கிறது எனக்கு தெரியும். நீ இங்க உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்க. இவ்வளவு அதிகமா நீ எதிர்பார்க்கல. பரவாயில்ல அச்சுதா, முதல்ல இத புடி. இல்லன்னு அது வந்து விலை தானே. ஒரு நாளைக்கு 200 ரூபாயா? நான் உனக்கு லாப நஷ்டம் பார்த்தலாம் சம்பளம் தரல. இத சம்பளமா நினைக்காத, ஒரு அன்பளிப்பு அப்படி நினைச்சா போதும். அப்புறம் நீ கேட்ட அந்த 85,000 ரூபாய் பணம் நான் அந்த பார்ட்டி கிட்ட பேசினேன். இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல. ஐயோ, கிடைக்காதா? என்ன சொல்ற? கிடைக்காதா? நான் அதுல தலையிட்டு இருக்கேன் அச்சு. அவங்க 85,000 ரூபாய் தர மாட்டாங்க, ஆனா 1 லட்சம் ரூபாய் அப்படியே தருவாங்க. அவ்வளவு எதுக்கு தேவையில்லாம
15,000 ரூபாய் தானே அதிகம், பணம் தானே, அதுக்கான தேவை வரும். பணம் எனக்கு தேவைதான். ஆனா தேவையில்லாம கடனை வாங்கிக்கிட்டே இருந்தா அப்போ அதை அப்படியே விட்டுரு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன அச்சு, நானே அவங்க கையையும் காலையும் பிடிச்சி சம்மதிக்க வச்சிருக்கிறேன். இதை விட்டோம்னு வச்சுக்க, என்கிட்ட வேற வழியே இல்லை. அப்புறம் அச்சுதா, மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு 5% நீ வட்டியா உங்களுக்கு கொடுத்துடணும். 5%? இந்த வட்டிக்கு பணம் வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே. அப்படின்னா மாசம் 5,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணணுமா? அது 1 மாசத்துக்கான வட்டி மட்டும்தான். அதுக்கு நான் வேற ஒரு வழியை பார்த்து வச்சிருக்கிறேன். நம்மளோட நெய்யில சொசைட்டி பிரசிடண்ட் நான் தானே. 1 மாசத்துக்குள்ளேயே உனக்கு 1 லட்சம் ரூபாய் லோன் நான் வாங்கி தர்றேன். அதுல உனக்கு 12 பைசா வட்டி மட்டும்தான். அதுல மாசம் 1000 ரூபாய் இருந்தா போதும். என்ன சொல்ற? லோன் உடனே கிடைச்சிருமா? அப்புறம் நீ தைரியமாயிரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்போ 5,000 ரூபாய் வட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம் இல்லையா? அதுதான் நல்லது. என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்புறம் ஒரு 10 செக் லீஃப். அது என் பேர்ல பேங்க் அக்கௌண்ட்டே இல்லையே. சரி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்போ உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எங்கேயும் போக வேண்டாம். மைனாவுக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல? அவளுக்கு அக்கௌண்ட் இருக்கு. அது போதும். மைனா கையெழுத்து போட்ட 10 செக் லீஃபும் அவ கையெழுத்து போட்ட பாண்டு பத்திரமும் அது போதும் தாராளமா. இல்ல விலை இதுன்னு அது எல்லாத்துக்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது நான் இருக்கல அச்சுதா. எதுக்கும் கவலைப்படாத. 1 மாசத்திலேயே சொசைட்டியோட லோன் கிடைக்கும்ல. அப்போ வட்டிக்காரங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு திரும்ப எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். எதையும் யோசிக்கிறதுக்கு இல்லை. நீ போய் நெய், எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கும். பெருமாளே நாராயணா, இது மாதிரி எல்லாருடைய கஷ்டத்துக்கும் உதவ எப்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. ஓ அச்சுதா. அப்பா இப்படி ஒரு வேலையை செய்வார் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இது எனக்கு ஒரு பெரிய இன்சல்ட் ஆயிடுச்சு. அவன் இதையும் செய்வான், இதுக்கு மேலையும் செய்வான். தாத்தா, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி. சரி, அதை விட. எதுக்காக அப்பா என் விஷயத்துல தேவையில்லாம இப்படி தலையிடுறாரு? இனி இப்படி இருக்க முடியாது. நான் இவ்வளவு நாளா ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல அப்பா என்ன இன்சல்ட் பண்ணாருன்னா நான் பொறுத்துக்க மாட்டேன். நீங்க வேணா பாருங்க. இனிமேலும் என்னால மத்தவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்க முடியாது தாத்தா. இனிமேல் என்ன பொறுமையா இருக்க சொல்லி யாருமே வராதீங்க. வேண்டாம் வேண்டாம், அது நல்லா இருக்காது. தாத்தா, நீங்க என்ன சமாதானப்படுத்தாதீங்க. இல்ல, எதிர்த்து பேச வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். தாத்தா, நீ உன் சொந்த காலில் நிக்க முயற்சி பண்ண. தேவையில்லாம கோவப்படாத. அது யாருக்குமே நல்லதில்லை. பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளணும். அதை கேவலமா நினைக்காத. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அது புரியும். உனக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் உங்க அப்பாவோட விருப்பம். உன்னால அவரை எதிர்க்க முடியாது. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. என் அனுபவத்துல சொல்றேன். தாத்தா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிகமா என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் சொல்றத மட்டும் கேளு. உன் நல்லதுக்குத்தான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம
மோகனை எதிர்த்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மைனாவுக்கு உதவி செய்யணும், உதவணும் தான். ஆனா அது மத்தவங்களை எதிர்த்துட்டு வேண்டாம். முக்கியமா உங்க அப்பாவை நீ நல்லா முன்னேறி பெரிய ஆள் ஆகணும். உனக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட நல்லதுக்கும் அது அவசியம். நான் ஒரு ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா அந்த ஆளு என்னை தேடி வருவாரு. நிச்சயமா வருவாரு. நான் உண்மையைத்தான் சொல்வேன். ஆனா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுமோ? தாத்தா தாத்தா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? தாத்தா அப்படி என்கிட்ட என்ன நீங்க மறைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னவா இருந்தாலும் சொல்லுங்க தாத்தா. அது இப்போ உனக்கு தெரிய வேண்டாம். நாகராஜ் செட்டி வரட்டும். அப்போ எல்லா உண்மைகளையும் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அது போதும். இல்ல தாத்தா, இந்த நாகராஜ் செட்டிங்கிறது யாரு? நமக்கு வேண்டப்பட்டவர். நமக்கு வேண்டப்பட்டவரா? புரியலையே. புரியும், சீக்கிரமாவே புரியும். நான் சீக்கிரம் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் மனசார சொல்றேன். உங்க அப்பாவுக்கு ஒரே ஒருத்தரை தான் ரொம்ப பிடிக்கும். அது நீதான்டா. உனக்காக மட்டும்தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உனக்கு புரியுதாடா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.